ரூஃப் காங்கிரீட் முடிஞ்சதும் வேலை முடிஞ்சதுன்னு நினச்சா முக்கியமான இன்ஸ்பெக்ஷனே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. போஸ்ட் காங்கிரீட் இன்ஸ்பெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹனிகோம் இன்ஸ்பெக்ஷன். ஸ்லாபோட சைடில் ஷட்டரிங் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹனிகோம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒருவேளை ஹனிகோம் இருந்தால் உடனே சிமெண்ட் மோட்டார் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட், டாப் சர்ஃபேஸ் கிராக் இன்ஸ்பெக்ஷன். கான்கிரீட்டோட டாப் சர்ஃபேஸில் ஏதாவது மைனர் ஆர் மேஜர் கிராக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒருவேளை கிராக்ஸ் இருந்தால் அது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கிராக்கா இல்லை ஸ்கஃபோல்டிங் செட்டில்மெண்ட்னால வந்த கிராக்கான்னு செக் பண்ணணும். ஸ்மால் ஏர் கிராக்ஸ், அதாவது லெஸ் தென் 1 மில்லிமீட்டர் இருந்தால் அது யூஸ்வல் தான். ஜஸ்ட் சிமெண்ட் கிரவுட் பண்ணாலே போதும். ஒருவேளை உங்கள் காங்கிரீட்டில் ஸ்கஃபோல்டிங் செட்டில்மெண்ட்னால கிராக்ஸ் ஆகியிருந்தா ஒரு நல்ல சிவில் இன்ஜினியர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்க நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ண கான்கிரீட் செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த எல்லா இன்ஸ்பெக்ஷனும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது கியூரிங் ப்ரிப்பரேஷன் தான். ரூஃப் காங்கிரீட்டுக்கு எப்போவுமே பாண்டிங் கியூரிங் தான் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் ஸ்லோப் காங்கிரீட் நம்ம மற்ற கியூரிங் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ பாண்ட் கியூரிங்க்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லா சைட்லேயும் 3 to 4 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு பிரிக்கை வச்சு பாத்தி மாதிரி கட்டணும். அதுவும் தண்ணி லீக் ஆகாத மாதிரி ப்ராப்பராக கட்டணும். ஒருவேளை நமக்கு தேவைப்பட்டா அதில் சின்ன சின்ன சேம்பராக டிவைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் 15 to 21 டேஸ்க்கு வாட்டர் ஃபில் பண்ணிட்டு கியூரிங்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் விட்டுறணும். வாட்டர் லெவலை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மறக்கக்கூடாது. கான்கிரீட் போடுறது ஈஸி, ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் தான் ஸ்ட்ராங் பில்டிங்கான சீக்ரெட். இதில் ஏதாவது இன்ஸ்பெக்ஷனை மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.